பரலோகத்தோடு நாம் இணைக்கப்படுவதற்கு தேவனுக்கு சித்தமான சகலவற்றிலும் நாம் நின்றாக வேண்டும். அப்படி நாம் மாறுவதற்கு தேவன் பலவிதமான மக்களை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறார். தீகிக்கு, ஒனேசிமு, அரிஸ்தர்க்கு, மார்க்கு, யுஸ்து, எப்பாப்பிரா, லூக்கா, தேமா, நிம்பா, அர்கிப்பு ஆகிய 10 மனிதர்களை கொலோசையில் தேவன் எவ்வாறு பயன்படுத்தினார் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொருடைய ஆளுமையும் வித்தியாசமானது தான். ஆனால் தேவன் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறார், நம்மையும் பயன்படுத்துவார். நீங்கள் தேவனிடத்தில் உங்களை ஒப்படைத்தால் நீங்களும் அநேகரை தேவனோடு ஒப்புரவாக்குகிற வேலையில் பயன்பட முடியும். ஜெபம் பண்ணுவோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வெளிப்பாட்டுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எப்படிப்பட்டவர், எங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்பட விரும்புகிறீர் என்பதை நாங்கள் கண்டுகொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். நரேஷ் என்பவரும் அவருடைய மனைவி ரீட்டாவும் குளோபல் மிஷன் என்கிற அமைப்பினாலே ஊழியத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். புதியதொரு நகரம். மக்கள் தங்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இங்கே நாங்கள் விசுவாசத்தின் விதைகளை விதைக்க உதவும் என்று ஜெபத்தோடு வாய்ப்புக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். பகலில் வேலை செய்வார்கள், இரவில் ஜெபிப்பார்கள். எப்படியாகிலும் நாங்கள் இந்த மக்களை சந்திக்க வேண்டும். அவர்கள் குடியிருந்த வீட்டிற்கு முன்பாக ஒரு கழிவுநீர் கால்வாய் இருந்தது. அது அடைத்திருந்தது. அதனால் அதிலிருந்து துர்நாற்றம் வெகுவாக வீசியது. என்னை இப்படி ஒரு இடத்துல வந்து விட்டோமே என்று அவர்கள் முதலாவதாக யோசித்தார்கள். ஆனால் அதுவும் அவர்களுக்கு பயனுடையதாகத்தான் இருந்தது. இந்த கால்வாயை நாம் சுத்தப்படுத்தினால் என்ன என்று 2 பேரும் யோசித்து ஒரு நாள் காலையில் 5 மணிக்கெல்லாம் அதை திறந்து சுத்தம் பண்ண ஆரம்பித்தார்கள். வேலை முடியவில்லை. முன்பு இருந்ததை விட அதிகமாக நாற்றம் வீசியது. பக்கத்தில் இருந்தவர்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று வருத்தப்பட்டார்கள். மறுநாளும் சுத்தப்படுத்தினார்கள். அடைப்பு நீங்கியது, தண்ணீர் ஓட ஆரம்பித்தது, நாற்றம் குறைந்தது. சுற்றியிருந்த மக்களுக்கு இவர்கள் மேலே ஒரு அன்பு பிறந்தது. பகலில் வேலைக்கு செல்கிற இவர்கள் இரவில் ஜெபித்து கொண்டிருப்பதை பார்த்து ஒரு முறை ராஜு என்கிற ஊனமுற்ற மனிதர், எனக்கு சுகமில்லை, என்னுடைய சுகவீனம் நீங்குவதற்காக எனக்காக நீங்களும் ஜெபியுங்கள் என்று அவரிடத்தில் கேட்டார். அவருக்காக அவர்களும் ஜெபித்தார்கள். 3 மாதங்களுடைய அவருடைய வியாதி நீங்கியது. இதனால் இன்னும் அநேகர் ஜெபிக்க கேட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இன்று தினமும் ஆரோக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். வாரந்தோறும் 40 பேர் கூடுகிறார்கள். நமக்கு கஷ்டம் என்று ஒன்றை நாம் நினைக்கலாம். அதையும் கூட ஊழியத்திற்கான கருவியாக தேவனாலே பயன்படுத்த முடியும். அதற்கு நாம் எல்லாவற்றிலேயும் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்படி செய்வது தேவனுடைய சித்தம். தேவன் அதை விரும்புகிறார் என்று பவுல் எழுதுகிறார். ஊழியம் செய்தல் என்பது பிரசங்கம் பண்ணுவது மாத்திரம்தான் என்று நாம் நினைக்கக்கூடாது. அதை புரிந்து கொண்டார். ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பு எப்பொழுதும் நமக்கு முன்னால் இருந்து கொண்டே இருக்கிறது. வெளி ஊழியம் குறித்த சில பாடங்களை முதலில் பார்ப்போம். பவுல் 3 ஊழிய பயணங்களை மேற்கொண்டார். கிட்டத்தட்ட 13,400 மைல்கள் அவர் பயணம் செய்திருக்கிறார். கொரிந்து, எபேசு போன்ற வணிக மையங்களில் அவர் ஊழியம் செய்வார். அங்கே வணிகத்திற்காக வருகிறவர்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் தங்களுடைய ஊருக்கும் செய்தியை எடுத்துச் செல்வார்கள். அப்படித்தான் கொலோசே, லவோதிகேயா, எராப்போலி போன்ற பட்டணங்களுக்கு செய்தி சென்றது. அந்த மக்களில் கொலோசே சபையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்குத்தான் பவுல் கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதத்தை தீகிக்கு என்பவர் மூலமாக கொடுத்து விடுகிறார்.
இந்த கடிதத்தை அவர் எழுதிய போது ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம். அவர் ரோமில் சிறையில் இருக்கிறார். அங்கிருந்து இந்த கடிதத்தை தீகிக்கு ஒனேசிமு என்பவர்கள் மூலமாக கொலோசைக்கு அனுப்புகிறார். தீகிக்கை தன்னுடைய பிரியமான சகோதரன் என்கிறார். தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் போல பார்க்கிறார். உண்மையிலே ஊழியக்காரனாக பார்க்கிறார். ஏனென்றால் அவர் உண்மையிலேயே நம்பிக்கைக்கு உரியவராகத்தான் இருந்தார். கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாள் என்றும் பவுல் சொல்கிறார். பவுல் அவரை தனக்கு கீழானவராக பார்க்கவில்லை, சமமானவராகவே பார்த்தார். அவர் வேதாகமம் எழுதவில்லை, பிரபலமான நபர் இல்லை, ஆனாலும் முக்கியமானவர். பவுலுடைய பார்வை எப்படி இருந்திருக்கிறது என்று பாருங்கள். நம்மோடு இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நம்முடைய உடன் வேலையாள் என்று பார்க்கிற பார்வை நமக்கு இருக்கிறதா? தீகிக்கு வெறும் கடிதத்தை மாத்திரம் கொண்டு செல்லவில்லை, தன்னை பற்றிய செய்திகளையும் அவர் மூலமாக சொல்லிவிடுகிறார். உண்மையிலேயே தீகிக்கு அதிர்ஷ்டசாலி தான். தேவனுக்கு ஊழியம் செய்வதே அதிர்ஷ்டம் தானே. ஆனால் பல சமயங்களில் தேவனுக்கு ஊழியம் செய்வதால் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது என்று எண்ணுகிறார்கள். இல்லை, செய்வதே அதிர்ஷ்டம்தான். அந்த பார்வை இருந்தால்தான் ஊழியத்தை நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு செய்ய முடியும். அநேக ஆத்துமாக்களை, பாவத்தில் மூழ்குகிறவர்களை இயேசுவின் பாதத்தண்டை கொண்டு வருவது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம்! இதைவிட பெரிய சம்பாத்தியம் உலகத்தில் என்ன இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் எவ்வளோதான் சம்பாதித்தாலும் அதில் எதையும் பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. நாம் பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடியது ஆத்துமாக்கள் மாத்திரம்தான். புத்தி உள்ளவர்களாக இருந்தால் நாம் ஆத்துமாக்களை சம்பாதிப்பதை குறித்து தானே நாம் யோசிப்போம். தீகிக்கின் ஊழியங்கள் இன்னும் பல இருந்தன. பவுல் மக்கதானியாவிலிருந்து புறப்பட்ட போது செல்கிற வழியிலே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று யூதர்கள் சிலர் திட்டமிடுகிறார்கள். இந்த செய்தி சீலர்களுக்கு தெரிந்துவிட்டது. அதை அவரிடத்தில் சொல்கிறார்கள். உடனே பவுல் தன்னுடைய திட்டத்தை மாற்றுகிறார். வேறே வழியிலே செல்வதற்கு தீர்மானிக்கிறார். அவரை தனியாக அனுப்புவதற்கு சீடர்கள் தயாராக இல்லை. 7 பேர் அவரோடு கூட உள்ள துணையாய் வந்தார்கள். அப்படி வந்தவர்களில் தீகிக்கும் ஒருவர். நல்ல ஊழியரை ஒரு பொக்கிஷமாக நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் அவர்கள் செய்கிற வேலையின் மூலமாக அநேகர் ரட்சிப்புக்குள்ளாக வருகிறார்களே. அப்படிப்பட்ட பார்வை நம்முடைய ஊழியக்காரர்களை பற்றி நமக்கு இருக்கிறதா? என்ன நோக்கத்திற்காக இவரையும் ஒனேசிமுவையும் பவுல் கொலோசைக்கு அனுப்பினார் தெரியுமா? உங்கள் செய்திகளை நான் அறிய விரும்புகிறேன் என்று சொல்கிறார். கொலோசையில் உள்ள பிரச்சனைகளுக்காகத்தான் இவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதே சமயத்தில் அவர்கள் உறுதி, விசுவாசம் எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் இப்பொழுது எப்படி மாறி இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காக நான் தீகிக்கு அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். ஒனேசிமு திரும்ப பவுலிடத்தில் வரப்போவதில்லை. பவுலுடைய ஆசை நிறைவேறினால் அவர் இனிமேல் பிலேமோனோடு கூட இருக்கப் போகிறார். ஆனால் தீகிக்கு திரும்ப வருவார். அவருடைய செய்தியை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, கொலோசையரை தேற்றவும் பவுல் ஆசைப்படுகிறார். அந்த திறமை தீகிக்கு இருக்கிறது என்பதை பவுல் அறிந்திருக்கிறார். அதனால் தான் இவரை அனுப்புகிறார். உங்களை ஊக்கப்படுத்த, உறுதிப்படுத்த, ஆறுதல் சொல்ல நான் இவனை உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். இவ்விடத்து செய்திகளை எல்லாம் தீகிக்கும் ஒனேசும் உங்களிடத்தில் சொல்லுவார்கள் என்று எழுதுகிறார். எல்லோரும் பவுலாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தீகிக்குகளையும் தேவன் பயன்படுத்துகிறார். பிரபலமானவர்களை மட்டுமல்ல, சாமானியர்களையும் பயன்படுத்துகிறார். பிற இடங்களில் பவுல் சொல்ல வேண்டியதை சொல்கிற தூதுவனாக தீகிக்கு இருந்தார். ஒனேசிமுவுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருந்தது. இந்த ஒனேசிமு என்பவர் கொலோசையில் இருந்த பிலேமோனுடைய வீட்டில் அடிமையாக இருந்தவர். பிலேமோன் பணக்காரர். வணிகத்திற்காக அவர் எபேசுக்கு வந்தபோது தான் பவுல் மூலமாக தேவனை அறிகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்க வேண்டும். ஆனாலும் அந்த காலத்தில் அடிமைகளை வைத்திருக்கிற பழக்கம் எல்லாரிடத்திலும் இருக்கத்தானே செய்தது. ஒரு முறை ஒனேசு கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடி விடுகிறார். ரோமுக்கு போகிறார். ரோமில் அவர் எப்பாப்ராவை சந்திக்கிறார். எப்பாப்ரா என்பவர் தான் எபேசுவிலே பவுலுடைய ஊழியத்தை அறிந்து
அதன் மூலமாக இயேசுவை கற்றுக்கொண்டு கொலோசியில் ஊழியம் செய்தவர். ரோம சிறையிருப்பில் இருந்த பவுலை எப்பாப்பிரா மூலமாக ஒனேசிமு சந்திக்கிறார். அந்த ஒனேசிமுவை பிலேமோனோடு சமாதானப்படுத்துவதற்காகத்தான், ஒப்புரவாக்குவதற்காகத்தான் ஒனேசிமுவை ஒரு கடிதத்தோடு அனுப்புகிறார். உம்மை விட்டு பிரிந்து போனது உண்மைதான், ஆனால் அவன் இனிமேல் உம்முடைய அடிமையாக இருப்பதற்கு அல்ல, உம்முடைய சகோதரனாக இருப்பதற்காக அவன் பிரிந்து வந்து விட்டான். அவன் எனக்கு இப்பொழுது பிரியமானவன், உமக்கும் நிச்சயமாக பிரியமானவனாக இருப்பான். முன்பு பிரயோஜனம் இல்லாதவன், இனி அவன் பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்கிறார். என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார். ஒனேசிமு பிற்காலத்திலே எபேசுவின் பிஷப்பானதாக பாரம்பரியம் சொல்கிறது. அடிமை எப்பொழுதும் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒனேசிமு என்கிற வார்த்தைக்கே பிரயோஜனம் உள்ளவன் என்று தான் அர்த்தம். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், முன்பு பிரயோஜனம் இல்லாதவன் இனி பிரயோஜனம் உள்ளவன். ஒனேசிமு கொலோசியில் இருந்ததினால்தான் பவுல் உங்களில் ஒருவன் என்று சொல்லுகிறார். ஒனேசிமுவும் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் என்பதை பவுல் குறிப்பிடுகிறார். தேவனை பற்றி வேதாகமம் இவ்வாறு சொல்கிறது, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை விடமாட்டார். பிலேமோன் போன்ற முதலாளிகளை மட்டுமல்ல, ஒனேசிமு போன்ற அடிமைகளையும் தேவன் காண்கிறார். அவர்களையும் ரட்சிக்கிறார், பயன்படுத்துகிறார். பெரிய ஊழியங்களை அவர்களும் செய்கிறார்கள். இது எப்பொழுதும் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். எவரையும் அற்பமாக நாம் எண்ணலாகாது. ஏனென்றால் தேவன் எவரையும் அற்பமாக எண்ணுவதில்லை. நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தால் ஊழியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் எப்படி ஆறுதலாக வாழலாம் என்பதையும் நாம் பார்ப்போம். திருச்சபையில் ஆறுதலின் மக்கள் அவசியம். அரிஸ்தர்க்கு என்பவர் அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலின் மகன். அரிஸ்தர்க்கு என்றால் சிறந்த தலைவர் என்ற அர்த்தம். உண்மையில் யார் தலைவர்? மற்றவர்களிடத்திலிருந்து வேலைகளை வாங்குகிறவரா, மற்றவர்களுக்காக வேலை செய்கிறவரா? இயேசுவானவர் மகா பெரிய தலைவர், சர்வத்தையும் படைத்தவர். அவர் ஒரு பணிவிடைக்காரனாக இந்த பூமிக்கு வந்ததாக சொல்கிறார். பணிவிடை கொள்ள வரவில்லை, பணிவிடை செய்ய வந்தேன் என்று சொல்கிறார். கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பார்கள். அரிஸ்தர்க்கும் அப்படித்தான். கிபி 50 வாக்கில் தெசலோனிக்கே ஊழியத்தில் இவர் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் பிறகு அரிஸ்தர்க்கு பவுலுடைய உடன் வேலையாளாக ஆகிறார். ஆனால் அவர் ஏதோ பிரசங்கமெல்லாம் செய்ததாக தெரியவில்லை. பவுலுக்கு விசுவாசமான ஒரு துணையாக இருந்திருக்கிறார். பல பிரச்சனைகள் சமயத்தில் மற்றவர்கள் ஓடிப்போன சூழ்நிலையிலும் கூட இவர் கூடவே இருந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் இது போன்ற நல்ல பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனக்கும் அப்படி ஒரு மகன் இருக்கிறான், எஸ்ரா டேவிட் என்று அவனுடைய பெயர். அநேகர் என்னை விட்டு பிரிந்து சென்ற சமயத்தில் அவன் என்னை விட்டு ஓடாமல் ஓட்டிக்கொண்டே இருந்தான். இன்றைக்கும் இருக்கிறான். என்னுடைய ஊழியத்தில் அவனும் பங்கு பெறுகிறான். அரிஸ்தர்க்கை பற்றி வாசித்த போது அவனை பற்றி சொல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் அரிஸ்தர்க்கு பவுலோடு இருந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் அல்லவா, மக்கதேனாவில் இருந்து வரும்போது பாதுகாப்புக்காக 7 பேர் வந்தார்கள் என்று பார்த்தோம் அல்லவா. அந்த 7 பேரில் இந்த அரிஸ்தர்க்கும் ஒருவர். எபேசுவில் ஒரு முறை கலகம் நடந்தது. திமேத்திரி என்கிற ஒரு தட்டான் தன்னுடைய வியாபாரம் பவுலால் கெடுகிறது என்று அநேகரையும் பவுலுக்கு விரோதமாக தூண்டிவிட்டான். பெரிய கலகம் உண்டாயிற்று. பவுலை இழுத்துச் செல்கிறார்கள். அந்த சமயத்தில் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்துச் செல்கிறார்கள். ஏனென்றால் பவுலை விட்டு அவர் பிரிவதற்கு ஆயத்தமாக இல்லை. எருசலேம் விசுவாசிகளுக்காக பணம் சேகரித்து எருசலேமுக்கு வந்த பவுல் எருசலேமில் ஆலயத்தில் கைது செய்யப்படுகிறார்.
கைது செய்து அவரை சிறையில் வைக்கிறார்கள். அந்த சமயத்திலும் இவர் கூடவே இருக்கிறார். யாருக்காக பணம் பிரித்து வந்தாரோ அவர்கள் எவரும் பவுலை பார்த்ததாக தெரியவில்லை. ஆனால் இந்த அரிஸ்தர்க்கு அவரை விட்டு விலகவே இல்லை. இவர் மாத்திரமல்ல, இன்னொருவரும் கூட இருந்திருக்கிறார், டாக்டர் லூக்கா. அந்த நாட்களில் சிறைச்சாலையில் இருக்கிற நபர்களுக்கு அரசாங்கம் எதுவும் செலவிடாது. அவர்கள்தான் தங்களுக்கான உணவு மற்ற வசதிகளை தேடிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் பவுல் இருந்தார். அவருக்கு உதவியாக அரிஸ்தர்க்கும் டாக்டர் லூக்காவும் இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. 2 ஆண்டுகள் செசரியாவில் சிறையில் இருந்த பிறகு ரோமுக்கு அனுப்பப்படுகிறார். அப்பொழுது இந்த அரிஸ்தர்க்கும் டாக்டர் லூக்காவும் பவுலோடு கூட பிரயாணம் செய்கிறார்கள். ரோமிலும் அவர் பவுலோடு கூட சிறையிலேயே இருந்திருக்கிறார். அதனால்தான் என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான் என்று எழுதுகிறார். இப்படிப்பட்ட துணை அரிஸ்தர்க்கை போல நாம் இருக்கலாம் அல்லவா? பவுலை போன்ற இறையில் வல்லுனர் இல்லை, அவர் பேச்சாளர் இல்லை, எழுத்தாளர் இல்லை. ஆனால் பவுலோடு எல்லா சூழ்நிலைகளிலும் பவுலுக்கு ஆதரவாக இருந்தார். அப்படிப்பட்டவர்களை நாம் மதிக்க வேண்டும். இன்னொருவரை பற்றியும் பவுல் தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடுகிறார். மார்க். இவர் பர்னபாவுக்கு இணைத்தார். மார்க்குவும் அந்த சமயத்தில் ரோமில் இருந்திருக்கிறார். மார்க்குவை குறித்து ஏற்கனவே கொலோசிய மக்களிடம் பேசியிருக்கிறார்கள். அதனால்தான் இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே என்று சொல்லுகிறார். வரும்போது அவரை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். மார்க் என்றால் பலசாலி. ஆனால் இயேசுவானவர் கைது செய்யப்பட்ட போது அந்த தோட்டத்திலிருந்து தப்பி ஓடின ஒரு வாலிபனை பற்றி மார்க் எழுதுகிறார். அந்த வாலிபன் மார்க்கு தான் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். பலசாலி தான், ஆனால் மனதிலே பலம் இல்லை. இவருடைய முழு பெயர் யோவான் மார்க். யோவான் என்றால் யாவே கிருபையுள்ளவர் என்று அர்த்தம். யாவே கிருபையுள்ளவராக இருப்பதினாலே பலசாலி இல்லாமல் பலசாலி என்று பெயர் வைத்து கொண்டாலும் அவர்களை இவர் பலசாலி ஆக்குகிறார். இந்த எல்லா மனிதர்களிலும் தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். மனிதர்களை முக்கியப்படுத்துவதல்ல. இந்த மனிதர்கள் மூலமாக தேவன் செயல்படுவதற்கு அவர்கள் இடம் கொடுத்ததினாலே நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். யோவான் மார்க்கின் குடும்பம் சாதாரணமான ஒரு குடும்பம் அல்ல. உலக ஐஸ்வர்யத்தை பற்றி நான் பேசவில்லை. விசுவாசத்தில் அவர்கள் ஐஸ்வர்யமானங்கள். பேதுருவை கைது செய்து சிறைச்சாலையில் ஏரோது அடைத்த போது யோவானுடைய வீட்டில்தான் எல்லோரும் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் கூட அற்புதமாக தேவதூதனால் விடுவிக்கப்பட்ட பிறகு அந்த வீட்டிற்கு தான் வருகிறார். விசுவாச குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனாலும் பல சமயங்களில் விசுவாச குறைச்சல் காணப்படத்தானே செய்கிறது. தோற்றத்திலிருந்து ஓடியது மட்டுமல்ல, ஊழியத்திலிருந்தும் அவர் ஓடியிருக்கிறார். பவுலும் பர்னபாவும் ஊழியத்திற்காக புறப்பட்ட போது இந்த யோவான் மார்க்கு பர்னபாவுக்கு உறவினர் என்பதனால இந்த வாலிபனையும் கூட அழைத்து செல்கிறார்கள். ஆனால் பெர்கே என்கிற பட்டணத்திற்கு வந்தபோது யோவான் அங்கே இருந்து புறப்பட்டு விடுகிறார். நான் ஊருக்கு செல்கிறேன் என்று புறப்பட்டு விடுகிறார். இதனால் பவுலுக்கு சற்று வருத்தம். 2வது ஊழிய பயணத்திற்காக புறப்பட்ட போது இந்த மார்க்குவையும் தங்களோடு அழைத்து செல்ல வேண்டும் என்று பர்னபா சொல்லுகிறார். ஆனால் பவுலுக்கு விருப்பம் இல்லை. எனவே இந்த 2 பேரும் தனித்தனியாக ஊழியத்திற்கு செல்கிறார்கள். ஆனால் பர்னபா தானே ஆறுதலின் மகன். ஆறுதலின் மகன் செய்த தீர்மானம் சரிதான் என்பதை பின்னாலே மார்க்கு நிரூபிக்கிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? ஆம், விழுந்து விட்டோம் என்பதற்காக அப்படியே ஓய்ந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்குவை பேதுரு பயன்படுத்துகிறார். பேதுரு அவரை தம்முடைய குமாரன் என்று சொல்லுகிறார். பவுலும் மார்க்குவை ஏற்றுக்கொள்கிறார். கலப்பையில் கை வைத்து விட்டு நீங்கள் பின்வாங்கி இருக்கிறீர்களா? ஐயோ, அவ்வளோதான், முடிந்து விட்டது என்று நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க் ஒரு சுவிசேஷ புத்தகம் எழுதியிருக்கிறார். சுவிசேஷ புத்தகங்களில் ஒன்று எழுதினவர் கூட
அப்படி பின்வாங்கி போயிருக்கிறார். ஆனால் அவர் திரும்பி வந்தபோது தேவன் அவரை ஒதுக்கவில்லை, அற்புதமாக பயன்படுத்தி இருக்கிறார். பவுல் சொல்வதை பாருங்கள், மார்க்குவை உன்னோடைய கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். பிரயோஜனம் இல்லாதவன் என்று ஒரு சமயத்தில் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட நபரை இப்பொழுது பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லுகிறார். ஒனேசிமு போல பிரயோஜனம் இல்லாதவன் பிரயோஜனம் உள்ளவனானான், பலசாலி இல்லாதவன் பலசாலியானான். நீங்களும் தேவனுக்காக வைராக்கியமாக வாழலாம், அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். யுஸ்து எனப்பட்ட இயேசு என்று இன்னொருவரை குறித்தும் பவுல் எழுதுகிறார். யுஸ்து என்பது லத்தீனில், இயேசு என்பது எபிரேய மொழியில். யுஸ்து என்றால் நீதியானவர் என்ற அர்த்தம், இயேசு என்றால் இரட்சகர் என்ற அர்த்தம். இயேசு என்கிற பெயர் அந்த காலத்தில் அநேகருக்கு இருந்திருக்கிறது. இயேசு என்கிற பெயர் யோசுவா என்கிற பெயர் தான். இவரையும் மார்க்குவையும் அரிஸ்தர்க்கையும் குறித்து குறிப்பிடும்போது பவுல் சொல்கிறார், இவர்கள் எனக்கு உடன் வேலையாட்கள், எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆறுதல் என்பதற்கான கிரேக்க சொல்லானது வலிமருந்து எனும் அர்த்தமுடையது. ஆம், இவருடைய மனவேதனையை போக்கக்கூடிய வலிமருந்துகளாக இந்த மூவரும் இருந்திருக்கிறார்கள். அரிஸ்தர்க்கும் மார்க்குவும் யுஸ்துவும் பவுலை போல பிரசங்கம் செய்யாவிட்டாலும் பவுலுக்கு வலிமருந்தாக இருந்தார்கள். எந்த ஊழியருக்கு நீங்கள் வலிமருந்தாக இருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். ஊழியருக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கும் உதவியாக நாம் எப்படி ஊழியம் செய்யலாம்? தேறினவர்களாக பூரண நிச்சயத்துடன் அவர்கள் நிற்பதற்கு நாம் உதவி செய்யலாம். எப்பாப்பிரா அப்படிப்பட்டவர், கொலோசைக்கு செய்தி கொண்டு வந்தவர் அவர்தான். அதனால் உங்களை சேர்ந்தவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று பவுல் எழுதுகிறார். எப்பாப்பிரா என்கிற வார்த்தை அப்ரோடைட் என்கிற ரோம தேவதையின் பெயரிலிருந்து வந்தது தான். கானானிய தேவதையாகிய அஸ்தரோத் என்பது இதற்கு இணையான ஒரு தெய்வம். எப்பாப்பிரா தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்ளவில்லை, ஆனால் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டார். சில மாதங்களுக்கு முன்னராக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வேலை செய்கிற முனிசெல்வி என்கிற சகோதரியை சந்தித்தேன். அவர் ஒரு நுரையீரல் தொழில்நுட்பாளர். நுரையீரல் பரிசோதனைக்காக சென்றிருந்தபோது அவரிடத்தில் ஆண்டவரை குறித்து பேசிக்கொண்டிருந்தேன். பேச்சின் மத்தியில் அவர் சொன்னார், என்னுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று நான் யோசிக்கவே இல்லை. பெயரை மாற்றுவதில் என்ன இருக்கிறது? குணத்தை தானே மாற்ற வேண்டும். என்ன ஒரு அருமையான புரிந்து கொள்ளுதல். வெளிப்படையான காரியங்களை மாற்றுவதனாலே நாம் கிறிஸ்தவர்களாக ஆகிவிடப் போவதில்லை. நம்முடைய குணம் மாற வேண்டும், அன்புடையவர்களாக நாம் மாற வேண்டும். கொலோசையிலே பிரச்சனை, நாஸ்டிக்ஸ்களுடைய தவறான உபதேசம் கொலோசை மக்களுடைய மனதை நிறைத்திருந்ததினால அநேகர் வழிவு போக ஆரம்பித்தார்கள். எப்பாப்பிராவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும், பூரண நிச்சயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். ஜெபித்தது மாத்திரமல்ல, இதை சரி பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் யோசித்தார். அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், பவுலை பார்க்க வேண்டும். நேரடியாக பவுலிடத்தில் சென்றார். உங்களிடத்தில் எபேசுவில் நான் தேவனை அறிந்து கொண்டேன். நான் ஊழியம் செய்ததன் மூலமாக 3 சபைகள் உருவாகி இருக்கின்றன. ஆனால் கொலோசையில் இது போன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது, என்ன செய்வது? அப்படித்தான் நாம் செயல்பட வேண்டும். ஜெபித்தால் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுவார், அதை நாம் செய்தாக வேண்டும். உங்களுக்காகவும், அதாவது கொலோசையருக்காகவும், லவோதிக்கேயருக்காகவும், எராப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாக எப்பாப்பிரா இருக்கிறான் என்று சொல்கிறார். அதற்கு நான் சாட்சி என்றும் சொல்கிறார். ஏன்? பவுலோடு எப்பாப்பிரா பேசியதும் எப்பாப்பிரா பண்ணுகிற ஜபமும் இத்தகையது என்பதை பவுல் உணர்ந்திருந்தார். பவுலுக்கு இருக்கிற வேத அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிரச்சனைகளை பவுலிடம் எடுத்து சென்ற எப்பாப்பிராவாக நாம் இருக்கலாம் அல்லவா? இன்று நீங்களும் ஜெபிக்கலாம். சரியானவர் யார் என்று அவரிடத்தில் கேட்கலாம், வழிநடத்துவார். அவரிடத்தில் உதவி பெற்று மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம்.
ஏனென்றால் நம் தேவன் நல்லவர். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதுக்கு சாட்சி. எப்போது நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க முடியும்? உலகத்திலேயே பரலோகத்தாராக நாம் வாழ வேண்டும். டாக்டர் லூக்கா அப்படிப்பட்டவர். லூக்கா என்றால் ஒளி தருபவர் என்ற அர்த்தம். எல்லா வகைகளிலும் ஒளி தருபவராகத்தான் இருந்திருக்கிறார். தனக்கு பிரியமான வைத்தியன் என்று அவரை குறித்து பவுல் எழுதுகிறார். பவுலுக்கு தனி வைத்தியராக அவர் இருந்திருக்கிறார். இந்த வைத்தியருக்கு எல்லாரும் மேலும் அக்கறை இருந்திருக்கிறது. பிரியமான வைத்தியன் என்று பவுல் சொல்வது தன்னிடத்தில் பிரியமாக இருப்பது மாத்திரமல்ல, எல்லோரிடத்திலும் பிரியமானவராகத்தான் அவர் இருந்திருக்கிறார் என்பதைத்தான் காட்டுகிறது. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மல்குஸ் என்கிற ஒருவனுடைய காதை பேதுரு வெட்டி விடுகிறார். பேதுரு இந்த காரியத்தை செய்ததாக 4 சுவிசேஷங்களும் குறிப்பிடுகின்றன. ஆனால் லூக்கா மாத்திரம்தான் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். மல்குஸின் காதை இயேசு சுஸ்தப்படுத்தினார். ஒரு மருத்துவர் அல்லவா, அவருக்கு தான் இதில் அக்கறை இருக்கிறது. காயப்பட்டவன் யாராக இருந்தால் என்ன, அவனுக்கு சுகம் கிடைத்தது என்பதை அவர் பதிவு செய்கிறார். இவருடைய புத்தகங்களிலே 300க்கும் அதிகமான மருத்துவ சொற்கள் இருக்கின்றன. நல்ல ஆராய்ச்சியாளர் என்பது புத்தகத்தை வாசிக்கும்போது நமக்கு தெரிகிறது. வேதாகமத்தை எழுதிய எழுத்தாளர்களில் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் புறஜாதியார். அந்த புறஜாதியார் இந்த லூக்கா தான். இயேசுவை பற்றி முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்று அப்போஸ்தலருக்கு எழுதும்போது சொல்கிறார். 2 பிரபந்தங்களை அவர் எழுதுகிறார். ஒன்று லூக்கா சுவிசேஷம், இன்னொன்று அப்போஸ்தலர் நடபடிகள். கைது செய்யப்பட்ட பவுலை செசரியாவிலிருந்து ரோமுக்கு அனுப்பிய போது பவுலோடு கூட இவரும் செல்கிறார். முதல் ரோம சிறையிருப்பில் மட்டுமல்ல, 2ஆம் ரோம சிறையிருப்பிலும் கூட பவுலோடு அவர் இருந்திருக்கிறார். 2வது சிறையிருப்பில் தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதும்போது பவுல் குறிப்பிடுகிறார், லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். இவர் அதிகம் கற்றவர். புதிய ஏற்பாட்டில் அதிகம் எழுதினவர் இவர்தான். கிரேக்க வேதாகமத்திலே பவுலின் வார்த்தைகள் கிட்டத்தட்ட 32,000 இருக்கின்றன. லூக்காவின் வார்த்தைகளோ கிட்டத்தட்ட 37,800 இருக்கின்றன. கிட்டத்தட்ட 6,000 வார்த்தைகள் அதிகமாக அவர் எழுதியிருக்கிறார். ஆனாலும் இவர் பவுலுக்கு உதவியாளராகத்தான் பணிபுரிந்தார். அக்கறையோடு பவுலை கவனித்து கொண்டார். அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தானே. பல சமயங்களிலே நான் செய்தேன் என்று சொல்ல ஆசைப்படுகிறோம். அந்த வார்த்தை இந்த மனிதனுடைய வாயிலிருந்து வரவே இல்லை. தன்னை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலை வரும்போது கூட நாங்கள் என்று மற்றவர்களையும் சேர்த்து தான் சொல்கிறார். இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு அதிகம் வேண்டும். தேமா என்று ஒருவனை பற்றியும் பவுல் குறிப்பிடுகிறார். தேமா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான் என்று சொல்கிறார். தேமா என்றால் மக்கள் நாயகன் என்ற அர்த்தம். பவுலோடு தேமா இருந்தது 1வது ரோம சிறையிருப்பில். ஆனால் 2வது ரோம சிறையிருப்பில் தேமா பவுலை விட்டு சென்று விடுகிறார். அதுக்கடுத்து தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசையை வைத்து என்னை விட்டு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் என்று சொல்கிறார். இறுதி பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டியது எவ்வளோ அவசியம். ஊழியத்தை செய்கிற பலர் பாதியில் தங்களுடைய ஊழியத்தை விட்டு சென்று விடுகிறார்களே. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேமா கடைசி வரைக்கும் எப்படி இருந்தார் என்பது நமக்கு தெரியாது. அப்படியே அவர் போய்விட்டாரா தெரியவில்லை. அப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது, என்னிடத்தில் எந்த குற்றமும் எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிற ஒரு கர்த்தரே. ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்று சொல்கிறார். சரிதானே? அவருடைய அனுபவத்திலே மார்க்குவை பார்க்கிறோம். பெர்கேயில் ஊழியம் வேண்டாம் என்று சொன்ன மார்க்கு பின்னாலே ஊழியத்திற்கு வருகிறார். சுவிசேஷ புத்தகங்களில் ஒன்றையும் எழுதியிருக்கிறார். பவுலே எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்றும் சொல்கிறார். சாலமோன் ஆலயத்தை கட்டினார். அந்நிய தெய்வங்களுக்கும் ஆலயத்தை கட்டினார். பிறகு திருந்துகிறார். மனாசே சிறு வயதிலிருந்தே தேவனை விட்டு விலகி சென்று விடுகிறார். இறுதியில் தேவனை தேடுகிறார். யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம்.
பலருடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருக்கிற ஒரு ஊழியக்காரர் பின்னால் விழுந்து போகலாம். நான் செய்கிற ஊழியம் என் ரட்சிப்புக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் புரிந்திருக்க வேண்டும். உலகத்தில் வீழ்ச்சி என்பது நிலையானது இல்லை. எவர் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் திரும்ப எழும்பலாம். அந்த நம்பிக்கை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். இன்னொரு நபரை குறித்தும் பவுல் எழுதுகிறார். அவர் லவோதிக்கேயாவில் இருந்தார். அவருடைய வீட்டில் ஒரு சபை கூடி வந்தது. மூலமொழியில் சில இடங்களில் அவர் பெயர் நிம்ஃபாஸ் என்று வருகிறது, சில பிரதிகளில் நிம்ஃபா என்று வருகிறது. நிம்ஃபாஸ் என்றால் மணமகன், நிம்ஃபா என்றால் மணமகள். எனவே இந்த நிம்ஃபா என்று சொல்லப்படுகிற நபர் ஆணா பெண்ணா என்கிற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது. நாம் பயன்படுத்துகிற மொழிபெயர்ப்பில் அவன் வீட்டில் கூடுகிற சபை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சமகால மொழிபெயர்ப்பில் அவளுடைய வீட்டில் கூடி வருகிற சபையினர் என்று எழுதுகிறார்கள். எனவே இது அவனா அவளா என்பதை நாம் விட்டு விடுவோம். ஆனால் சபை எது என்ற ஒரு கேள்விக்கான பதிலை இந்த பகுதி எழுப்புகிறது. ஆலய கட்டடம் இல்லை என்றால் அது சபை இல்லையா? ஒரு வீட்டிலே கூடி வந்தால் அது சபை இல்லையா? சபைதான் என்று வேதாகமம் வலியுறுத்துகிறது. ஆலய கட்டடம் இல்லாததினால் வீட்டில் கூடுகிறவர்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் சபைதான். ஒரு சபை என்றால் அங்கே இருக்க வேண்டிய முக்கியமான சில தன்மைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். வெறும் கட்டடம் சபை இல்லை என்பதை வேதாகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. சாலமோனுடைய ஆலயமானது தேவனுடைய வெளிப்பாட்டின் பிரகாரமாக கட்டப்பட்ட ஒன்று. ஆனால் பிற்காலத்தில் அந்த ஆலயத்தில் தொழுது கொள்கிறவர்கள் மோசமானவர்களாக ஆகிவிட்டார்கள். அந்த சூழ்நிலையில் ஆலயத்திற்கு முன்னராக நின்று எரேமியா சொல்கிறார், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்கிறார். ஆம், கட்டடம் முக்கியமில்லை, கட்டடத்தில் தேவனை தொழுது கொள்கிறவர்கள் தான் முக்கியம். தொழுது கொள்கிறவர்கள் தேவனை உண்மையிலேயே தேடுகிறவர்களாக இல்லை என்றால் கட்டடம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றாக மாறிவிடுகிறது. அதனால்தான் நேபுகத்நேச்சாராலே அந்த கட்டடத்தை அழிக்க முடிந்தது. சபை எது? தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? இதை நாம் சரியாக அறிந்திருக்க வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அதனால்தான் என்னிடத்தில் பேசுகிற எல்லாரிடத்திலும் சொல்வேன், எதுவாக இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். மனிதரிடத்தில் ஆலோசனை கேட்காதீர்கள். மனிதரால் நடத்தப்படுகிறவர்கள் கடைசி வரை விசுவாசிகளாக இருக்க முடியாது. தேவனால் நடத்தப்பட வேண்டும். ஆவியினால் நடத்தப்பட்டால் அவரிடத்தில் அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், தயவு இருக்கும், நற்குணம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருப்பார்கள். என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை என்பது அல்ல, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதில்தான் அவர்களுக்கு நோக்கம் இருக்கும். இவர்கள்தான் சபை. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அது எந்த இடம் என்பது அல்ல, எந்த இடமாக இருந்தாலும் அவருடைய நாமத்தினாலே நாம் ஒன்று கூட வேண்டும். நாமம் என்பது குணம். எனவே அங்கே கூடுவதனாலே அவருடைய குணத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் சபை. ஆலயத்தில் இருந்து கொண்டு என்னுடைய முக்கியத்துவத்தை நான் தேடுகிறவனாக இருந்தால் என்ன பயன்? நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று யோவான் சொன்னது போல நாமும் சொல்ல வேண்டும் அல்லவா? நான் சொல்கிறேனா? முக்கியத்துவம் தேடுவது தானே பாபிலோன். நான் சபையில் இருக்கிறேனா, பாபிலோனில் இருக்கிறேனா? சில சமயங்களில் நாம் நடிக்கலாம். நம் உண்மை நிலை நமக்கு தெரியாமலே பல சமயங்களில் நாம் நடித்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்வது நடிப்பு என்று நமக்கே தெரிவது இல்லை. அதுதான் பல சமயங்களில் உங்களுடைய மனதை புரிந்து கொள்வதற்கு நான் உதவி செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இருதயம் திருக்குள்ளது என்று வேதாகம் சொல்கிறது. தேவனை கேளுங்கள், நான் இப்படி நடப்பது எதற்காக என்று அவரிடத்தில் கேளுங்கள். என்னதான் நாம் வேலை செய்தாலும் அவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை இழந்து விட்டால் இந்த வேலைகளினாலே என்ன பிரயோஜனம்? அவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். இந்த உலகத்தில் முக்கியமாக இருப்பது முக்கியம் இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். கடைசி கால மக்களை நடிப்பு எவ்வளோ தூரம் பாதிக்கிறது தெரியுமா?
லவோதிக்கேய சபைக்கான செய்தியிலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். லவோதிக்கேய சபையை பற்றி வெளிப்படுத்தலிலே ஒன்று சொல்லப்படுகிறது. சபையின் மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? நிர்பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நிர்பாக்கியம் என்பது பிரச்சனைகள் நிறைந்த ஒரு நிலைமை. பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். அதாவது ஐயோ பாவம் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலைமை. தரித்திரர்களாக இருக்கிறார்கள். லவோதிக்கேயா நகரத்தில் செல்வம் இருந்தது. ஏனென்றால் வணிகம் அங்கு நடந்தது. வங்கிகள் கூட இருந்தன. ஆனாலும் அந்த மக்கள் தரித்திரர் என்று சொல்கிறார். லவோதிக்கேயா நகரத்தில் கண் மருத்துவமனை இருந்தது. ஆனாலும் குருடர் என்று சொல்கிறார். லவோதிக்கேயா நகரத்தில் கருப்பு கம்பளி ஆடை நெய்யப்பட்டு வியாபாரம் செய்யப்பட்டது. ஆனாலும் நிர்வாணிகள் என்று சொல்கிறார். நான் லவோதிக்கேயா சபையை சேர்ந்தவன் என்று சொல்லிக்கொள்வதில் எந்த பெருமையும் இல்லை. எல்லா சிறுமைகளும் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களாம்? நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்கிறார்கள். திரவிய சம்பன்னன் என்று சொல்கிறார்கள். இந்த இரண்டுக்கும் என்ன அர்த்த வித்தியாசம் தெரியுமா? ஐஸ்வர்யவான் என்று சொல்லும்போது ஏற்கனவே என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது என்று சொல்வதாகும். திரவிய சம்பன்னன் என்பது நான் இன்னும் சம்பாதித்து கொண்டே இருக்கிறேன், சேர்த்து கொண்டே இருக்கிறேன். பல கிறிஸ்தவ விசுவாசிகள் இப்படி தானே இருக்கார். எனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். இன்னமும் தெரிந்து கொண்டே இருக்கிறேன். புதிதாக கிறிஸ்தவ தகவல்கள் அறிந்து கொள்வது தானே ரட்சிப்பு என்று பல சமயங்களில் நாம் நினைத்துக் கொள்கிறோம். எனக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று இல்லை, எனக்கு தகவல்கள் தெரியும், கொள்கைகள் சரியாக இருக்கலாம், ஆனால் அன்பு மாத்திரம் இல்லை, ஒப்புரவாகுதல் இல்லை. ஆனால் இயேசு சொல்கிறார், நான் கதவை தட்டுகிறேன், திறந்தால் உன்னோடு வந்து உட்கார்ந்து சாப்பிட ஆசைப்படுகிறேன். நாம் இயேசுவோடு இல்லை, தேவனோடு இல்லை. அதுதான் நம்முடைய பிரச்சனை. அவர் வெளியே நிற்கிறார், தட்டி கொண்டு நிற்கிறார். நம்மோடு வந்து உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு ஆசைப்படுகிறார். நாம் இடம் கொடுப்போமா? அன்றைக்கு லவோதிக்கேயாவில் உலக மக்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொலோசியருக்கு பவுல் சொல்கிறார், இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள் என்று சொல்கிறார். 2 நிருபங்களை பவுல் எழுதியிருக்கிறார் என்று தெரிகிறது. கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் நம்முடைய கையில் இருக்கிறது. லவோதிக்கேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் என்ன ஆயிற்று? அந்த நிருபத்தின் பிரதி தான் எபேசுவுக்கும் கொடுக்கப்பட்டது என்று பல ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். 120 மைல் தொலைவில் எபேசு இருந்தது. அங்கேயும் தீஹிக்கு தான் இந்த நிருபத்தை எடுத்து சென்றதாக பவுல் குறிப்பிடுகிறார். அதனுடைய ஒரு பிரதி தான் லவோதிக்கேயாவுக்கும் வந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. எபேசியருக்கு பவுல் எழுதிய நிருபத்தையும் கொலோசியருக்கு எழுதிய நிருபத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நிறைய ஒற்றுமைகளை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய கருத்துக்கள் திரும்ப திரும்ப வருவதை பார்க்க முடியும். ஆனாலும் இதில் இல்லாதவை அதில் இருக்கின்றன, அதில் இல்லாதவை இதில் இருக்கின்றன. மிக மிக முக்கியமாக அவர் சொல்கிற ஒரு கருத்து இதுதான். எல்லா மக்களையும் இந்த தேவன் நேசிக்கிறார். பிரஜாதிகளை நேசிக்கிறார், பிற மக்களை நேசிக்கிறார். ஊழியக்காரர்களை மாத்திரமல்ல, எல்லோரையும் தேவன் தம்மோடு ஐக்கியப்படுத்த விரும்புகிறார். பெரிய ஒரு ஒப்புரவாகுதல் நடக்க வேண்டும். அந்த ஒப்புரவாகுதல் இல்லை, மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகுவது மட்டுமல்ல, பரலோகத்தோடு ஒப்புரவாக வேண்டும். பிரஜாதியாரும் யூதரும் ஒப்புரவாக வேண்டும். இவர்கள் தூதரோடு ஒப்புரவாக வேண்டும். இதை ஐக்கியம், ரகசியம் என்று பவுல் அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காட்சி நம் முன்னராக இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். அதை சொல்லிவிட்டு கொலோசையில் இருந்த இன்னொரு மனிதரை குறித்தும் பவுல் எழுதுகிறார். அர்க்கிப்பு. அர்க்கிப்பு என்றால் குதிரைப்படை தலைவர் என்ற அர்த்தம். இவரும் ஒரு படைக்கு தலைவராக தேவனால் அழைக்கப்பட்டவர் தான். இவர் பிலேமனுடைய மகனாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். இவருடைய வீட்டிலும் ஒரு சபை கூடியது. அர்க்கிப்பிடத்தில், நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள் என்று கொலோசையருக்கு பவுல் சொல்லுகிறார். இது ஏன் நேர அர்க்கிப்பிடத்தில் சொல்லிவிடலாமே? இதற்காக சபையிடத்தில் சொல்கிறார். மாற்றம் அர்க்கிப்பிடத்தில் மாத்திரமல்ல, சபையிலும் ஏற்பட வேண்டியது இருக்கிறது என்று தெரிகிறது.
அர்க்கிப்பை இந்த சபையார் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்கிற சந்தேகம் ஏற்படுகிறது. அதனால் அர்க்கிப்பும் ஊழியத்திலிருந்து வழி விலகிச் செல்வதாக தெரிகிறது. அதனால் இந்த சபையார் இடத்துல பவுல் சொல்லுகிறார், ஊழியத்தை செய்யும்படி அர்க்கிப்பிடத்தில் சொல்லுங்கிறார். தேவன் தனியாக அழைக்கிறார், ஆனால் பிறர் மூலம் அறிவிக்கிறார். பவுலின் அனுபவத்தை பாருங்களேன். தமஸ்கு செல்கிற வழியில் பவுலை தேவன் சந்தித்து விட்டார். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டுமே. முதலில் அனானியாவை அனுப்புகிறார். ஐயோ, இந்த மனிதனா என்று தேவனிடத்தில் தானே அனனியா சொல்லுகிறார். இல்லை இல்லை, நான் அவனை தெரிந்து கொண்டேன், போய் அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அனுப்புகிறார். பிறகு அங்கிருந்து எருசலேமுக்கு வந்தால் அப்போஸ்தலர்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. பர்னபா என்கிற ஆறுதலின் மகன் தேவையாக இருக்கிறது. அவர்தான் பவுலை அப்போஸ்தலருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். ஊக்கப்படுத்துகிற தேவன் இது போன்ற மக்கள் மூலமாக மற்றவர்களை ஊக்கப்படுத்துகிறார். உங்களுடைய ஊழியத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதைரியப்படாதீர்கள். யாருக்கு உங்களை வைத்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அவரிடத்திலே அவர் அழைத்து செல்வார். மற்றவர்களை சரியாக பார்ப்பதற்கு நாம் பழக வேண்டும். ஒப்புரவாகுதல் எப்படி நடக்கிறது என்பதை பாருங்கள். ஒருவருக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கும்போது சபை மூலம் அதை உறுதிப்படுத்துகிறார். அவருக்கான தேவ அழைப்பை புரிந்து கொள்ளாத சபைக்கு அதை புரிய வைக்கிறார். உங்களை அழைத்தவர் நிச்சயமாக அப்படி செயல்படுவார். இந்த பூலோக ஒப்புரவாகுதல் பரலோக ஒப்புரவாகுதலுக்கு ஒரு சின்ன அடையாளம் தான். இந்த பெரிய ஒப்புரவாகுதல் எப்படி நடக்கிறது? படிப்படியாக தேவன் செய்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது பரலோக ஜீவிகள் இந்த சாத்தான் யார் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அவன் மேலே அவர்களுக்கு இருந்த பாசம் அவர்களுக்கு சென்று விடுகிறது. அவனை முற்றிலுமாக பரலோகத்தை விட்டு துரத்தி விடுகிறார்கள். பரலோகத்திலே இப்பொழுது ஒரு விசாரணை நடக்கிறது. இந்த விசாரணையில் தேவன் யாரையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்கள் எல்லாரையும் தூதர்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த விசாரணை அங்கே நடக்கிறது. யாரெல்லாம் நல்லவர்கள் என்பது தேவனுக்கு தெரியாதது என்று அல்ல, தேவனுக்கு தெரியும். பரலோக ஜீவிகளுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். 1000 வருடம் ஒரு விசாரணை நடக்கப் போகிறது. இப்பொழுது நடக்கிற விசாரணையில் தேவதூதருடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறது என்றால், அந்த 1000 வருட விசாரணையில் மனிதரின் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கப் போகிறது. ஒருவர் நேசிக்கிறவர்களாக நாம் எல்லோரும் மாறப்போகிறோம். பிரபஞ்சத்திலே பாவம் ஒழியும். பாவம் என்பது அன்பில்லாமை தானே. ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும்போது அன்பில்லாமை ஒழிந்து பாவம் அழிந்து போகும் அல்லவா? அப்பொழுது பரலோகமும் பூலோகமும் ஒன்றிணையும். அதற்குத்தான் இந்த நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த வேலையை செய்வதற்கு இன்றைக்கு விசுவாசிகள் தேவை. அன்று போல இன்றைக்கும் விசுவாசிகள் தேவை. எப்பாப்பிரா, நிம்பா, அர்க்கிப்பு போன்ற பிரசங்கிமார்கள், சபை நிறுவியவர்கள் வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மார்க்கு, லூக்கா போன்ற சுவிசேஷ எழுத்தாளர்கள் தேவையாக இருக்கிறது. தீகிக்கு, ஒனேசிமு போன்று ஊழியர் சொன்னதை செய்கிறவர்கள் தேவையாக இருக்கிறது. அரிஸ்தர்க்கு, மார்க்கு, யுஸ்து போன்றவர்கள் ஊழியக்காரருக்கு வழிமருந்தாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறார்கள். அரிஸ்தர்க்கு, லூக்கா போன்றவர்கள் ஊழியருக்கு உதவியாளர்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறார்கள். அரிஸ்தர்க்கு, தீகிக்கு போன்றவர்கள் ஊழியருக்கு பாதுகாவலாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறார்கள். இன்னும் பெரிய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நல்ல ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு நான் உதவியாளனாக இருந்தால் கூட போதும். ஒனேசிமுக்கும் அழைப்பு இருந்தது, அர்க்கிப்புக்கும் அழைப்பு இருந்தது. அதாவது அடிமைப்புக்கும் அழைப்பு இருந்தது, முதலாளிக்கும் அழைப்பு இருந்தது. ஒனேசிமுக்கும் அழைப்பு இருந்தது, லூக்காவுக்கும் அழைப்பு இருந்தது. அதாவது படிக்காதவருக்கும் அழைப்பு, படித்தவருக்கும் அழைப்பு. மார்க்குவுக்கும் அழைப்பு இருந்தது, தேமாவுக்கும் அழைப்பு இருந்தது. இந்த 2 பேருமே பின்வாங்கினவர்கள் தான். பின்வாங்கி ஒருவர் திரும்ப வந்துவிட்டதாக நமக்கு பதிவு இருக்கிறது. அடுத்தவரை பற்றி தெரியவில்லை. ஆனால் எல்லோரையும் பயன்படுத்துவதற்கு தேவன் தயங்குவதில்லை. இந்த பாடத்தை நான் நடத்துவது போல இன்னும் அநேக தேவ பிள்ளைகள் நடத்துகிறார்கள். ஒவ்வொருவரும் வெவ்வேறு கோணத்திலிருந்து பேசுவார்கள். ஒவ்வொரு பாடமும் வெவ்வேறு நபருக்கு பிடிக்கலாம். எல்லாவற்றையும் கேளுங்கள். தேவனை அறிந்து கொள்ளுங்கள். இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் மிகவும் மிகவும் முக்கியமானது.
நாம் அறிந்து கொண்ட அந்த உண்மையை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு ஜாக்கிரதையாய் சொல்லுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். பெரிய பிரசங்கியாராகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. தனிப்பட்ட முறையில் பேசும்போது தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்தலாம் அல்லவா? பிரச்சனைகள் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்பவர்களாக நாம் மாறலாம் அல்லவா? 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஒரு பெரிய சுனாமி ஜப்பானை தாக்கியது. அந்த சமயத்தில் அங்கே இருந்த அணுமின் உலை கூட பாதிக்கப்பட்டது. அநேகர் வெகுவாக பாதிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான தகவலை பலரும் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு முன்பு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கின அநேகர் இப்பொழுது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு அவர் சொன்ன காரணம் ஒன்றே ஒன்றுதான். கிறிஸ்தவர்கள் சுயநலம் இல்லாமல் மீட்பு பணியில் ஈடுபட்டார்கள். நாம் அதை செய்கிறோம். அதை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள்தான் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் வேதனையில் இருக்கிற மக்களுக்கு இந்த விதத்தில் நாம் ஆறுதலாக இருக்கிறோம். பல விதமான பிரச்சனைகளை இன்றைக்கு மனிதர்கள் சந்தித்து வருகிறார்கள். மேடையில் பிரசங்கம் பண்ணுவதும் சபையில் முன்னால் இருந்து பாடுவதும் போதாது. தனிப்பட்ட முறையில் நாம் யாரை சந்திக்கிறோமோ அவர்களுக்கு நாம் ஆறுதலாக வாழ வேண்டும். அப்படி வாழும்போது அநேக தேவனை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல பிதாவே, எங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒப்படைக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.